சமீபத்தில் வெளியான அமரன் திரைப்படம் வந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வசூல் சாதனை தான் பண்ணிட்டு சொல்லணும். மெகா ஹிட் திரைப்படம் தான் சொல்லணும். அனைத்து தரப்பு மக்களாலும் மிகவும் கொண்டாடப்பட்ட ஒரு படம் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையில வந்து ஏற்படுத்தி தான் சொல்லணும். அதுவும் இஸ்லாமிய எதிர்ப்பு வந்து இதுல அதிகமாவே இருக்கு. இஸ்லாமியர்கள் வந்து தவறா காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு சில தமிழ் இயக்குநர்களும் அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து அந்த படத்துக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்திய காட்சியெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். அது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஒரு கோபி நயினான்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் அவர் வந்து அந்த படத்தை வந்து மிகவும் கீழ்த்தரமாவே வந்து விமர்சிச்சிருக்காரு. நான் இது மாதிரி படத்தையே எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ரீதியில வந்து தான் அவர் பேசியிருந்தாரு. உண்மையிலே பார்த்தா அவருக்கு சொல்ல வேண்டிய ஒரு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தமிழனின் பெருமையை, அது மட்டும் இல்லாம ஒரு அசோக சக்கரம் வாங்கிய ஒரு தமிழனின் பெருமையை, அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அசோக சக்கரம் வந்து ஒரு 86 பேர் வாங்கியிருக்காங்க. அதுல வந்து 81வது ஆளா தான் நம்ம தமிழன் முகுந்த் வரதராஜன் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. இது மாதிரி ரீதியில வந்து ஒரு தமிழன் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு இது மாதிரி கோபி நாயனார் போன்ற இயக்குனர்கள் வந்து என்ன மாதிரியான அவங்களுக்கு வந்து அந்த மூல புத்தி இருக்குன்னு தெரியல. ஒரு என்னமா வன்மத்தோட தான் இருக்காங்க. ஒரு இந்திய தேசப்பற்றோட கூடிய ஒரு திரைப்படம் வந்திருக்கு. காஷ்மீருக்குள்ள வந்து ஒரு பிரிவினைவாதிகள் இருக்காங்க. அந்த பிரிவினைவாதிகளை வந்து எப்படியெல்லாம் இந்திய ராணுவம் வந்து எதிர்கொள்கிறது, அதன் மூலம் வந்து என்ன மாதிரியான சவால்கள் வந்து இந்திய ராணுவத்துக்கு வருகிறது, அது மட்டும் இல்லாம ராணுவ வீரர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை வந்து எது மாதிரியான சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிற ரீதியில வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து பாராட்ட மனமில்லாத அந்த கோபி நாயனார் போன்ற இயக்குநர்கள் வந்து என்ன மாதிரியான மனநிலை தான் இருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அது ஒரு அழுக்கு படிந்த ஒரு மனநிலை தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க இஸ்லாமியர்கள் வந்து தவறா காமிச்சிருக்காங்கன்ட்டு. உண்மையிலேயே பார்த்தா இஸ்லாமியர்லாம் யாரையும் தவறா காமிக்கல. அந்த படத்துல வந்து தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற மசூத் ஆசாத்துல யாரு, அவங்களும் இஸ்லாமியர் தானே. அங்க இருக்கிற தீவிரவாதிகள் வந்து அங்க இருக்கிற தீவிரவாதிகள் தான் காட்ட முடியும். அது விட்டு அங்க காஷ்மீர்ல போயிட்டு குண்டு போடுறதோ இது போடுற ஒரு ஹிந்துவாவோ ஒரு கிருஷ்ணியாவோ அப்படி இல்லைன்னா ஒரு சீக்கிராவோ காமிக்க முடியும். உண்மை கதை தாங்க சொல்லியிருக்காங்க. உண்மை கதையில அந்த ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியும். அப்ப அல்தாஃப் வாணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவனா நான் சாதாரண ஆளா, அவனா எத்தனை பேரை சாவடிச்சிருப்பான். கந்தகாரில் கடத்தப்பட்ட விமானமானது பாத்தீங்கன்னா லாகூர்ல போய் தரையா இறங்கி 178 பேர் பயணிச்சாங்கல்ல. அதுல வந்து ஒருத்தவங்க செத்துட்டான், 15 பேருக்கு காயம் ஏற்பட்டது. மிச்சம் 177 பேரோட உயிரோட வந்து நீங்க வந்து மசூரா சட்டத்தை ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் நாங்க வந்து உங்களை இந்த பயணக்கதை வெளியிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுவும் மசூரா சட்டத்தை மட்டும் இல்ல, அதுல வந்து இன்னும் 3 பேர் வந்து அதுல இருக்காங்க. யாரும் பாத்தீங்கன்னா அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா மசூர் அகத், அப்புறம் அகமது ஓமர் சையத் ஷேக், அதுக்கப்புறம் முஸ்டாக் அகமது சர்கார். இந்த 3 பேரும் தான் அந்த ஹைஜாக்கு வந்து டிமாண்டா அங்க வச்ச கோரிக்கையே வந்து அந்த தீவிரவாதிகள் வச்ச கோரிக்கையே இந்த 3 பேரை ரிலீஸ் பண்ணணும்ட்டு. அதுக்கப்புறம் இந்திய ராணுவம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு முயற்சி எடுத்து அந்த அந்த 3 பேர் ரிலீஸ் பண்ணானுங்க. அப்புறம் மசூர் ஆசாத் அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவுல ஒரு தீவிரவாத வெறியாட்டம் தான் நடத்தினான்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம மும்பை தாஜ் ஹோட்டல்ல நம்ம இன்னமும் அந்த சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு. 227 பேர் செத்தானுங்க. எங்க பார்த்தாலும் குண்டு வெடிப்பு, துப்பாக்கிச்சூடுதான். அந்த ஒரு நாள் வந்து மும்பையே வந்து அல்லல் பட்டு போயிடுச்சு. இந்த தீவிரவாத செயலாம் யார் பண்ணது? அங்க இருக்கிற அப்பாவி இஸ்லாமியர்கள் வந்து மூல செலவு செய்து அங்க இருக்கிற பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தானே இதெல்லாம் பண்ணானுங்க. இதுக்கு வந்து உடனே பாகிஸ்தான் தானே. புல்வாமா தாக்குதல், இன்னும் எவ்வளவு பெரிய தாக்குதல்லாம் இருக்கு. அது எது, அதாவது ஒரு காஷ்மீரை பத்தி நம்ம பேசணும்னா அங்க இருக்கிற ஆளுங்களை பத்தி பேச முடியும். அதுக்காக போயிட்டு அங்க போய் ஒரு இந்துவையோ ஒரு கிறிஸ்டினையோ ஒரு சீக்கியரோ போய் காட்ட முடியாது. அப்புறம் காலிஸ்தான் தீவிரவாத பத்தி பேசணும்னா அங்க இருக்க சீக்கிரவாத பத்தி பேசணும். அப்புறம் வந்து இந்த பக்கம் இலங்கையில வந்தா விடுதலை புலிகளை பத்தி பேசினா ஈழத்தமிழர்களை பத்தி தான் பேச முடியும், பிரபாகரனை பத்தி தான் பேச முடியும். அங்க விட்டு போயிட்டு பிரபாகரன் பேச வேண்டிய இடத்துல போயிட்டு கருணாநிதியை பத்தியே பேச முடியும். இது மாதிரியான ஒரு சில்லித்தனமான ஒரு சில விஷயங்களை வச்சுக்கொண்டு ஒரு நல்ல ஒரு திரைப்படம், தேசப்பற்றுடன் கூடிய ஒரு திரைப்படம், ராணுவ வீரர்களோட அன்றாட சவால்கள், எப்போ வேணாலும் உயிர் போலாம் அப்படிங்கிற ரீதியில வந்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம், அதை வந்து பொறுத்து கொள்ள முடியாம வந்து எதுக்கு இது மாதிரியான வன்மத்தெல்லாம் கற்கிறீங்கன்னு தெரியலையே. அங்க இருக்கிற ஆளுங்களை தான் காட்ட முடியும். தீவிரவாதங்கிறது அது பச்சையாவும் இருந்தாலும் சரி, காவியாவும் இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, அது தீவிரவாதம் தான். அதை விட்டுட்டு நீங்க வந்து அங்க இருக்கிற ஆளுங்களை வந்து தப்பா காமிச்சிட்டீங்க, இந்திய ராணுவம்லாம் மிகப்பெரிய அளவுல அங்க வந்து அராஜகம் செய்யலாம் காட்ட, அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல நல்லா வந்து படத்துல தெளிவாக காமிச்சிருக்காங்க. இந்திய ராணுவத்துல வந்து இஸ்லாமியெல்லாம் இருப்பாங்க, அவர் எப்படி எல்லாம் காப்பாற்ற போராடணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதை பத்திலாம் ஏன் பேசல? ஒரு குடும்பமே இந்திய ராணுவத்துக்காக வந்து தன்னுடைய உசுரை வந்து பணையம் வைப்பாங்க, அதெல்லாம் ஏன் காமிக்கல? எத்தனை பேர் இந்தியாவுக்கு ஸ்பையா இருக்காங்க, அதை பத்தி ஏன் கேட்கல? இது எதையுமே நீங்க வந்து பேசாத ஆளுங்க, அங்க இருக்கிற ஒரு சில பிரிவினை தூண்டுற ஆளுங்களை வந்து தீவிரவாதியா காமிச்சிட்டாங்க. தீவிரவாதியா தான் காமிக்க முடியும். அதுக்கு மசூர் அசாத் வந்து தியாகி வெறி வந்து வச்ச காட்ட முடியும்? உண்மையிலுமே இந்த படத்தை எடுத்த ராஜ்குமார் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சல்யூட் தான் சொல்லணும். கண்டிப்பா வேற லெவல்ல வந்து அந்த படத்தை எடுத்திருக்காரு ராஜ்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் இது துணிந்து தயாரித்த கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து நன்றி கோடிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவ்வளோ எல்லாவே எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து கமல்ஹாசனை பாராட்ட, அதாவது ஒரு இடத்துல போய் இந்து தீவிரவாதி அப்படிங்கிற கோச்சேவை பத்தி, அப்ப இது கூட சொல்லலாம், காந்தியை சுட்டு கொண்டு கோச்சே தான். அப்படிதாங்க சொல்ல முடியும். அந்த இடத்துல போயிட்டு காந்தியை சுட்டு கொண்டது வந்து நானோ இல்ல நீங்களோ சொல்ல முடியும்? சுட்டு கொண்டு கோச்சே தான். அவன் ஒரு தீவிரவாதி தான் சொல்லணும், அவன் ஒரு குற்றவாளி தான் சொல்லணும். அதை விட்டுட்டு போயிட்டு அந்த கோச்சை ஒன்னையும் அந்த இடத்துல சொல்ல, கோச்சை பேர் வேற ஒருத்தவங்க தான் காந்தியை சுட்டாங்க அப்படிங்கிறத மாத்திரம் சொல்ல முடியாது. இப்படியாப்பட்ட ரீதியில கமல்ஹாசன் துணிந்து தயாரித்த இந்த படத்தை வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நன்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு தமிழன் பெருமையை அசோக சக்கரா, அதுவும் அசோக சக்கரா வாங்கிய ஒரு தமிழன் பெருமையை ஒரு திரைப்படம் வாயிலாக உலகம் முழுவதும் வந்து தெரியப்படுத்துவது வந்து கண்டிப்பா அந்த படங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற படங்கள் இன்னும் மேன்மேலும் வந்து வர வேண்டும் தான் நம்ம கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.